இந்த ஊரோட பேர் என்னங்க ஐயா? கூவாகம் என்ற ஏரியா. கூவாகம் என்ற ஏரியாவில் தான் முதல் வந்து விழுப்புரம் மாவட்டமா இருந்தது. இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம், கூவாகம். இப்போ இங்கேருந்து கள்ளக்குறிச்சி ஒரு பக்கமா இல்ல? கள்ளக்குறிச்சி இங்கேருந்து வந்து 30 கிலோமீட்டர். விழுப்புரம் விழுப்புரம் அங்கே ஒரு 18 கிலோமீட்டர் வரும், 25 கிலோமீட்டர் வரும். அது 30 கிலோமீட்டர் வரும். இவர் யாருடைய அவதாரம்? இவரா அர்ஜுனனுக்கு நாக கண்ணிக்க பிறந்தா நல்லாரவான்னு சொல்லுவாங்க. இவர் பெருமாளுடைய அவதாரமா இல்ல சிவன் தானா? பெருமாளுடைய அவதாரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதத்துல இவரை வந்து பலி ஓட்டுறதுக்காக துரியோதனன் வந்து நாடு ராட்சியத்தை நாமளே ஆளணும், பாண்டவருக்கு கொடுக்க கூடாதுன்ற எண்ணத்துல பங்கு பாகத்து தகராறுல இவனை வந்து சூதாட்டம் பண்ணி பகடையாடி தோத்துடுறாரு தருமர் மூலியமா பாண்டவர்கிட்ட இருந்து கைப்பற்றிடுறார். யாரு? துரியோதனன் கைப்படத்தை பார்த்து திருப்பி வந்து மகாபாரதத்துல இவனை பலி ஓட்டணும்னாக்கா நாம நாடு ராட்சியை நாமளே ஆளணும் அப்படின்ற மாதிரி தத்துவத்துல ஒரு பாண்டவருக்கு பங்கு கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துல துரியோதனன் வந்து சொல்றான். இவரை வந்து பலி கொடுக்கணும்னாக்கா சகாதேவங்கிட்ட போய் சாஸ்திரம் பார்க்குற காலத்துல இவனுக்கு பலி கொடுத்தினா நாடு ராஜ்யத்தை நீ ஆளலாம்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது. அந்த சாஸ்திர பிரகாரம் போகும்போது சகாதேவன் சொல்றான். சகாதேவன் மூலியமா இவர் வந்து கூத்தாண்டவர்கிட்ட போறார் துரியோதனன். மகாபாரதத்துல வந்து நான் உங்க அப்பனா எதை கேட்டாலும் கொடுப்பேன், நான் வந்து கேட்டனா கொடுப்பியாடா அப்படின்னு கேட்கிறாரு. பெரியப்பனா வேணும். யாரு? துரியோதனன் பெரியப்பனா வேணும். நான் எனக்கு கொடுப்பியான்னு கேட்கிறாரு. இல்ல நீ எதை கேட்டாலும் நான் தரம்பா அப்படின்றான். அதுக்கு பிறகு அவர்கிட்ட துரியோதனன் வந்து இவர்கிட்ட சத்தியம் பண்ணி வாங்கிக்கிறார். என்ன சத்தியம் பண்ணி? மகாபாரதத்துல வந்து என்னை எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறான்னு கேட்கிறார். சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது மகாபாரதத்துல இவரை வந்து பலி ஓட்டணும், நீ எனக்கு வந்து 18-18 நாள் அமாவாசை என்று எனக்கு பலி வரணும்னு சொல்லி துரியோதனன் கேட்கிறான். வரன்னு சொல்லி சத்தியம் பண்ண பிரகாரம் ஒத்துக்கிறார். அதன் பிறகு வந்து மகாவிஷ்ணர் வந்து கேட்கிறார். துரியோதனன் வந்து என்னடா கேட்டான், என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி என்னை பலி கூட்டுறதுக்காக கூட்டா வரன்னு சொல்லி ஒத்துக்கினேன் அப்படின்னாப்புல. அப்ப நான் கூட்டாலும் நீ வருவியா அப்படின்னு கேட்கிறார். நாளை அன்று அமாவாசை அன்று தான் நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். நாளைக்கு தானே அவனுக்கு அமாவாசை அன்று வரேன்னு சொல்லியிருக்கேன், நீ நாளைக்கு தானே கூப்பிடுற அப்படின்றார். அதே மாதிரி ஒரு மகாபாரதத்துல ரதத்தை கூட நிறுத்தம் போட்டு வரமாட்டேன்னு மறுக்கிறார். என்னடா வரேன்னு சொல்றேன், வரமாட்டேன்னு மறுக்கிறேன்னு கேட்கிறார். எனக்கு திருமாங்கல்யம் பண்ணி வை வரேன்னு சொல்றார். யாரு? கூத்தாண்டவர். வரமாட்டேன்னு சொல்லலை, பாண்டவருக்கு நல்லவர்களுக்காக நான் வரேன், பலிக்காக வரேன், ஆனா எனக்கு திருமாங்கல்யம் பண்ணுவேன் என்றார். திருமாங்கல்யம் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் மோகினி அவர் இடத்துல அவருக்கே திருமாங்கல்யம் பண்ணி ஒரு நாள் இரவு அவர்கிட்ட சுகமா இருக்கிறார். அதே ரதத்துல போகும்போது இவர் கேட்கிறார். யாரு? கூத்தாண்டவர் கேட்கிறாரு கிருஷ்ணனை. என்ன கேட்கிறாரு? ராத்திரினா நல்லா சுவையா இருந்ததா மாமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்டா என் மானத்தை வாங்குற, உனக்கு காரியம் முடிஞ்சதே இல்லையா, அதோட விட்டுடு அப்படின்றார். அதே எடுத்துட்டு போயிட்டு திருப்பி வந்து குளத்தங்கரையில போயிட்டு திருப்பணம் பண்ணும்போது சந்திர சூரியன் 2 பேரும் வரா. என்ன சாமி, நாளன்னைக்கு தான் அமாவாசை, இன்றைக்கே பண்றீங்களே அப்படின்னு கேட்கிறாப்புல. நீ யாரு? சந்திரன். நீ யார்? சூரியன். 2 பேரும் சேர்ந்தாதானே அமாவாசை, அது இன்னைக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திருப்பணம் பண்றா. அந்த பலி ஓட்டுற மாதிரி முடிச்சு அவரை இட்டுட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் துரியோதன கூட்ட நாள் முடிகிறப்போ அந்த 18-18 நாள் அமாவாசை என்று வரன்னு சொல்லி ஒத்துனானே இல்ல துரியோதனன், இவரை பலி ஊட்டி இட்டுட்டு வந்துட்டார். மறு உயிர் பெற்று வந்து இட்டுட்டு வந்துட்டார். திருப்பி வந்து அந்த மகாபாரதத்துல இவரை வந்து தேர் திருவிழா நடக்குது, சித்திரை மாசம் தேர் திருவிழா நடக்குது. வர அந்த அலிகள் அரவாணிகள்லாம் வந்து தாலி கட்டி அறக்கிறது அதான் வழக்கம். புரியுதுங்களா? கூவாகம் என்ற ஏரியாவில் தாலி கட்டி தாலி அறக்கிறதுன்றது வழக்கம். புரியுதா? அவங்க சொன்ன பிரகாரம் அதே மாதிரி போறார். துரியோதன கூட்டானை அதிகம் போறார். அதுக்கும் போயிட்டு காளிகாமாதேவி கிட்ட கொஞ்சம் தூரம் இருக்கும் போது இங்க ஒரு எல்லக்கல் இருக்கு. அந்த எல்லக்கல்லை கிட்ட வச்சு பாரதம் படிச்சு அன்னைக்கு உயிர்களை வாங்குறதுன்னு அர்த்தம். மறு உயிர் பெற்று வர மாதிரி உயிர்களை வாங்குறது. அந்த அம்மா கிட்ட இட்டுன்னு போயிட்டு திருப்பி வந்து இவர் வந்து தன்னுடைய சரீரத்துல அறுத்து கொப்பரில போறாரு. எலும்பு கூண்டாட விழுந்துடுறாரு. நீ யாருனுடைய மகன் அப்படின்னு கேட்கறாங்க. நாகக்கண்ணியுடைய மகன், அர்ஜுனுடைய மகன். ஏன் இந்த காரியத்தை செய்தா? துரியோதனன் என்னை வந்து அமாவாசை என்று என்னை பலிக்கு கூட்டம் அம்பாளுக்கு வரன்னு சொல்லி ஒத்துக்கின அந்த சத்திய வாக்கு தவறாத அம்பாளுக்கு
வரன்னு சொல்லி நான் ஒத்துக்கினதுனால அதே மாதிரி அம்மாளுக்கு வந்து அர்ப்பணை பண்றேன் அப்படின்னு சொல்றேன். மகனே உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. பார்க்க கண்ணும் கேட்க செவி வேண்டும். பல மக்கள் வந்து என்னை பார்க்கணும், அவங்க கேட்ட வரத்தை நான் கொடுக்கணும், அப்படியேப்பட்ட வரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி உனக்கு கொடுக்குறேன், போய் முஞ்சில உட்காரு மகனே, வரவங்களுக்கு நல்லதை செய்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அதே மாதிரி ஊஞ்சல வந்து உட்காரு. ஆமா. திருநங்கைகளுக்கும் அதுக்கு இந்த சாமிக்கு என்ன? திருநங்கைக்கு அவங்களுக்கு என்னாக்கா அலிகள், திருநங்கை ஆவறதுக்கு அலிகள், அரவாணி, திருநங்கை. அலிகள் என்ன ஆம்பளை, திருநங்கைன்னாக்கா அவனுக்கு வந்து ஆபரேஷன் பண்றது. புரியுதா? திருநங்கை. அதே மாதிரி அது அடுக்கடுக்கா போயிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஆபரேஷன் மூலியமா ஆபரேஷன் பண்ணி அவங்களுக்கு லேடிஸ் ரூபத்துல இருக்கும்போது திருநங்கை. திருநங்கை எவ்வளவு பேர் வருவாங்க ஐயா? இது வந்து குறைஞ்சது வந்து சொல்ல முடியாது. ஆம்பளையும் இருக்கிறா, லேடிஸ் ரூபத்திலயும் இருக்கிறவங்களும் இருக்கிறா. ஆங்காங்க அமெரிக்கா, மலேசியா, ஒரிசா அங்க இருந்தெல்லாம் வராங்க. சும்மா கிடையாது. இவருக்கு வேண்டுதல் பண்ணிட்டு போறவங்க, வேண்டுதல் பண்ணி வேண்டுதல் எடுக்கிறவங்களுக்கு இவ்வளவு பேருக்கு செஞ்சுட்டு இருக்கா. புரியுதா? அதனால இவ்வளவுதான்ன்றது ஒரு கணக்கு எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நேத்து முந்தா நேரத்துல எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? குறைஞ்சது ஒரு 5000 பேராவது இருக்கும். இப்ப இந்த ஊர்ல இப்ப அவங்க வந்தாதான் கொஞ்சம் களை கட்டுமா? அவங்க ஊரை வந்தால் இது களை கட்டுறது இல்லை. அவருக்கு வந்து திருநங்கைக்கு கணவர் இவர்தான். வருஷத்துல ஒரு நாள் கணவர்கிட்ட வந்து சந்தோஷமான முறையில அனுபவிச்சுட்டு போறா. சொல்றது புரியுதா? துக்கத்தையும் இங்கதான். ஆமா ஆமா. உடனே வந்து குளிச்சுட்டு வெள்ளை சேலை கட்டிக்குவா. வெள்ளை சேலை கட்டிக்குவா. துக்கமும் உண்டு, சந்தோஷமும் உண்டு, துக்கமும் உண்டு. துக்கம்னாக்கா தேர் சுத்தி வந்து கோயிலை தாண்டி போகுதுன்னு சொன்னால், அந்த இதுகிட்ட போகுதுன்னு சொன்னாக்கா, பந்தலடி போனாக்கா மாறு அடிச்சுட்டு அழுவாங்க. நம்ம லேடிஸ்னா நான் பண்றோமா எல்லாம் அவங்களுக்கும் உண்டு. அதான் பண்ணுவாங்க. செய்யறாங்களா எல்லாம் அவங்க அரவணைங்க பண்ணிட்டு இதுக்கு அந்த கடைசி லாஸ்ட்ல போயிட்டு சேர்ந்துரும். அந்த பந்தலடிக்கு போயிடும். பந்தலடிக்கு போன பிறகு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடும். பந்தலடி சேரு போயிட்ட உடனே யாரும் இருக்க மாட்டாங்க, திருநங்கைங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க யாரும். புரியுதா? இப்ப அவங்க வந்துட்டு போனாங்களான்னு அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றமா? நிறையா உண்டு. யாரு இவருதான் கணவர்ன்றதுனால இவரை வச்சு அவங்க பயன்படுத்துறா. இப்ப பிள்ளை வரம் கேட்டு வர்றாங்க. எத்தனை நாட்குள்ள இந்த கோயில நடக்கும்? கண்டிப்பா அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. எத்தனை நாள் நடக்கும்? எத்தனை நாளா நடக்கும்னு சொல்ல, நம்பிக்கை இருந்தால் நடக்கும் சீக்கிரம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் நம்பிக்கை இருந்தால் ஆகும். அதுல ஒன்றும் மாற்றங்களே கிடையாது. பில்லி சுனி ஏவல் எல்லாம் வந்து உண்டு. எல்லாம் இந்த வாசுபடியை மறிச்சு அவரை வேண்டிட்டு போனாலுமே அனைத்தும் பறந்துடும்.